தர்மம் தல நீரை கண்ணி அப்பம் மூடங்கள் கூறி பப்பிய கரி மூடம் கற்றிடும் அடியவர் புத்தியில் உழைபவர் தற்பகமென வினை கடித்தேன் தம்மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிகள் புயமதையான மத்தல வைரனும் கவி புதல்வனி பட்டவில் மலர்கொடு பணிவே தமிழடவினை முற்படுகிறதன் முற்படை புறவிரிசி மதுரை ரதம் அச்சது கொடி செய்தீரா பேரது கொடு சுற்றி ரமணிபாடும் அப்புணம் அது நிலை ஆதி புறமகளுடன் அச்சிறு தனை அக்கணவன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈட்டனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலிகொன் பொழித்த புகழிகொன் கடல் போற்றி ஆழி விசைகள் அணிந்த விரா நடி போற்றி வாழி திருநாவலூர் பண்துண்டர் பதம் போற்றி ஒளிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி எல்லாமல்ல சிவகாமிகளுடன் ஐயா ஸ்ரீவல்லிபுரம் வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணம் என்று இலங்கை வீண் படலம் பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் பற்றி போதுமொரு சூதமொழி புகழ்ந்த காந்த உடன் கடலில் வடிந்ததன் நன் உள்ளதான மேதகுவன் புனலருந்தி வையம் உய்ய வையதியன் பிறவி என்னும் நன்மை தீர தாதுவில் பூம்பொருள் காஞ்சி புகழ்த்துள் ஏறி சலதி அமுதி நீண்டிகரசன் தமிழதான காதல் கொலை பிடிந்த அருட்கொண்டலான கட்சியப்பண்ணிய பாதமிச்சு நான் இப்பொழுதுமே ஒரு யூரோப் நாடு ஒரு தளத்தை சிந்தித்து விட்டுதான் சொல்லணும். அதன் அடிப்படையில் இன்று தோரணமடை என்ற ஒரு தளத்தை சிந்தித்தேன். இந்த தளமானது தென்காசியிலிருந்து கடையில் செல்கின்ற வழியில் இந்த தோரணமடை. இந்த மழை முதலில் வருவதற்கு காரணம் அகத்திய மாமுனிவரை தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அகத்திய மாமுனிவர்களுக்கு ஒரு நல்ல சிஷியர் உருவாக்கினார். அவர் பேர் ராமதேவர் என்று பேர். அவர் இயல்பாகவே அவருக்கு பேச்சாளர். அப்போ ஔவையார் என்ன செய்தார், அவரை கொண்டு போய் அவரை சிஷியராக கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்ட்டு அவரை கொண்டு போய் அகத்திய மாமன்றம் போய் சேர்த்தார். அந்த ராமதேவர் தான் பின்னாடி தேரையராக வருகின்றார். அப்படி அவர் கூட இருக்கும்போது பாண்டியனுக்கு பாண்டிய மன்னனுக்கு பூண்டு அந்த காலத்தில் நிறைய பேருக்கு பூண் வந்துருக்கு போகிறது. ஏன்னா ஏற்கனவே பாண்டிய மன்னனுக்கு நமது ஞானசம்பந்த பெருமான் திருநீர் கழித்து அந்த கூடை நிமித்தினார். அதே போல் மற்றொரு பாண்டியன் இருக்கின்றார் போல் தெரிகின்றார். அதுபோல் அங்கே அந்த கூடை நிமிர்த்த வேண்டும் என்று பல வைத்தியரிடம் சென்று பார்த்து அது குணமாகும். உடனே அகத்தியமாவிடம் பார்க்கும்போது அந்த கூடை நிமித்துவதற்காக அந்த பல மூலிகைகள் எல்லாம் எடுத்து அதை சாராக்கி அதை பதப்படுத்தினார். வெப்பத்தை கொடுத்து பதப்படுத்தும் போது அவரை கூட இருந்த சிஷியரை பார்த்துக்கிற சொல்லி ஒரு சற்று கொஞ்சம் வெளியே சென்றார். அப்படி வெளியே செல்லும்போது திடீர்னு வெப்பம் ரொம்ப உயர்ந்ததுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த கூரையில் உள்ள மூங்கிலானது திடீர்னு நெடுன்னு நிமிர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது வெந்திரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சார், அந்த மூலிகை செடியை இறக்கி வச்சிட்டார். இறக்கி வச்சதும் அகத்திய மாமனிவர் உள்ளே வந்து பார்த்தது, என்ன இப்படி செஞ்சுட்டேன், இப்படி இறக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் போட்டார். இல்லை சாமி, நான் அது பதப்படுத்துறதுனால தான் நான் அதை இறக்கி வச்சேன். ஏன்னா மூங்கில் மரம் விற்க ஆரம்பிச்சதுமே இது ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இறக்கி வச்சேன் அப்படின்றதும், நான் சும்மா கோபப்படுற மாதிரி உன்கிட்ட நடித்தேன்ப்பா, உண்மையிலே நீ கரெக்டாக தான் தெரியுது சொல்லி கட்டி தருணார். யார அந்த ராமதேவன் யார். அப்புறம் மறுமுறை பார்த்தீங்கன்னா காசிவர்மன் என்கின்ற ஒரு மன்னன்
தலைவலி. அப்படிப்பட்ட தலைவலி இருந்து எத்தனை பேர் பார்த்து வைத்தியம் பார்த்தும் அது சரியாகும். உடனே இந்த அகத்தியமாமன்கிட்ட கொண்டு வந்து இந்த தலைவலியை காமிப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்படி காமிக்கும்போது அகத்தியமாமன் அப்படி பார்த்தாரு. அவர் கையை பிடிச்சி சோதிச்சு பார்த்தாரு. பார்த்தா அவர் தலையில் ஒரு தேருங்கிற உயிர் உள்ளே போய் உட்காந்துருக்கு. எப்படி போச்சு அப்படின்னா, அவர் உறங்கும் போது மூக்குழியாக போய் அது மூளையை மட்டும் தொடாமல் இருக்குது. ஒரு இடத்துல இருக்குது அந்த தேரை தலைவுல போய் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் மூளையை மட்டும் பாதிக்கிற மூளைக்கிட்ட போயிடுச்சுன்னா பைத்தியம் வருவாங்க. அது ஓரத்தில் ஒரு இடத்துல இருக்குது. அதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். அகத்தியம் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இது இருக்குது, அதனால் அவங்களுக்கு உள்ள தேரை இருக்குங்க, அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு அப்போயே அறுவை சிகிச்சை கொண்டு வந்தது அகத்தியம் ஒன்று. இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போயே கபாலத்தை அறுத்து அதை இது பண்ணியிருக்காரு நமக்கு அகத்தியம். அப்போ நம்ம கபாலத்தை இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட அந்த காலத்தில் மூலிகை செடி இருக்குது. அந்த செடியை வச்சு தான் என்ன பண்ணாங்க, அந்த இதெல்லாம் மேலே உள்ள பாகத்தெல்லாம் எடுக்க முடியும். அந்த முதல்ல அதுக்கு முன்னாடி இவரை மயக்க முறை செய்யணும். ஏன்னா மயக்கம் இல்லாமல் அப்படியே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணார், அதுக்குரிய மூலிகை செடியை கொடுத்து அவர் மயக்கம் இருக்கிற நேரத்தில் அந்த கபாலத்தை அறுத்து எடுத்தார். எடுக்கும்போது இந்த உள்ள தேரை இருந்துச்சா, தேரை இருந்துட்டு வரமாட்டேங்குது. அப்போ இவர் கூட இருந்தார் பாருங்க ஒரு சிஷியர் ராமதேவர் இருந்தாரா. அவர் என்ன பண்ணார், யோசிச்சார். டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் ஒரு அண்டால தண்ணியை கொண்டு வந்தார். தண்ணியை கொண்டு வந்து அந்த தேரை பார்க்கும்படியே வாங்க, அந்த தேரை பார்க்கும்படி இப்படி வச்சுக்கிட்டே இருந்தாராம். தேரை வந்து தண்ணியை பார்த்தா உடனே ஓடிடும். படக்குன்னு அந்த தேரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து அப்படியே இதுக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்கு வந்து விழுந்தது. உடனே இவர் என்ன செஞ்சாரு, அந்த கபாலத்தை மேலே வச்சு மூலிகை செடி வச்சு மூடிட்டு அப்புறம் சக்ஸஸாக அகத்தியம். அப்படிப்பட்ட ஒரு மலை தான் தோரணமலை. அங்கே வச்சு தான் அகத்தியமாமன் என்ன செய்யாது, இந்த வைத்தியத்தை செய்தார். அப்படிப்பட்ட தோரணமலையானது அங்கே முருகப்பெருமான் அப்பயே இருந்திருக்காரு அந்த மலையில். ஆனால் அவர் காலத்துக்கு பிறகு அந்த முருகப்பெருமானுடைய சிலை எங்கே போனதுனே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கனவில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருவருடைய கனவில் வந்து சாமி நான் வந்து இங்கே இருக்கின்றோம், என்னை வந்து தேடி பாருங்கள் அப்படின்னு முருகப்பெருமான் அவருடைய கனவில் சொன்னதும் உடனே அவர் போய் அந்த இடத்துல தோண்டி பார்த்தா சுவாமி அங்கே உள்ள இருக்கு. உடனே இது எப்படி இருக்குன்னா, அந்த மலை பார்த்தீங்கன்னா 2 நதிகளுக்கு நடுவில் சுவாமி அங்கே முருகப்பெருமான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான 2 நதிகளுக்கு இடையே இந்த மலையானது தோன்றி விளங்கிக்காச்சு. குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதப்படுகிறது. அப்படி எங்கெங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு நாமத்துக்கு அங்கேயே உணர்ந்து ஆட்சி செய்யும். அப்படிப்பட்ட உயரம் அது மலையில் தானே இருக்காரு சாமி. மலை வந்து உயரம் காண முடியல. நான் இதை சொல்லி முடிச்சுட்டீங்களான்னு நினச்சேன். கரெக்டாக இருக்கு. நான் வந்து தோரணம் இல்லையா, இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? கடை போயிருக்கீங்களா? மேலே போனது இல்லை. மலை மேலே வாங்க, மலை மேலே போனது இல்லையா? கீழே உள்ள சாமி பாருங்க. ஓ, கடை பக்கத்தில் வீட்டிலான பார்த்துருக்கேன். அப்படியா? அது எல்லாம் 2 நதிகளுக்கு அதான் அதை பற்றி சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அப்படியா? முன்னாடி சொல்லியிருக்கீங்க தோரணமலை பற்றி சொல்லி சொல்லுங்கன்னு. அது இன்னைக்கு தான் கரெக்டாக நீங்கள் முதல்ல வந்துட்டீங்க. அவள் அந்த அகத்தியப்பொங்கல் ஒரு வைத்தியம் பார்த்தது எல்லாமே அந்த மலையில் வச்சுட்டான், தோரணமலையில் வச்சுதான். அந்த முதல் அறுவை சிகிச்சையை கொண்டு வந்தவரே அகத்தியப்பொங்கல். இப்போ தானே மயக்கூசியை போட்டு சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. அது வந்து சாமி நினச்சாக்கா அது கண்டதுக்குள்ளே போனதில்லை. அப்படி போனேன், தோரணமலை போனேன். போயிடும். சின்ன ஆனால் மலை மேலே ஒரு கோயில் இருக்கு. அழகாக இருக்காரு சாமி ஒன்றுன்னு திருவருக்கோட்டை என்ன. அப்போ இந்த தோரணமலையானது மிக சிறப்பாக இருக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அந்த தளத்தை போய் எல்லாரும் சேர்ந்து போய் தரிசனம் செய்யலாம். முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா சுவாமி. அப்படி அகத்திய மாமல்லருக்கு உபதேசம் செய்வர் யாருன்னா முருகப்பெருமான். அந்த மலையில் இருக்க சொல்லுவது முருகப்பெருமான். அவர் பொதியமலைக்கு போகும்போது இந்த தோரணமலைக்கு போயிட்டு போகிறார். பொதியமலைக்கு அவர் எங்கேருந்து வராரு, கைலாயத்துலேருந்து வந்து வரும்போது இந்த தெற்கு திசையை நோக்கி செல்லும்போது அந்த தோரணமலையில் அந்த நிகழ்ச்சி நடக்கும். வண்டிங்க ஏதோ கரெக்டாக தோரணமலை இன்னைக்கு தோரணமலை போகுது.
அதை நாம் என்ன செய்யணும்? வரணும் சிவா. வீட்டில் இருந்துக்கிட்டு வரலைன்னா என்ன? இப்போ ஒரு பெரிய கதை முடிஞ்சிச்சு. கரெக்டாக வரீங்க சார். தோரணமலை இந்த டிவியில் போட்டு காட்டுறாங்க. அதேதான் தோரணமலை. அப்படிப்பட்ட ஒரு மலை இந்த தோரணம். தோரணம் என்றால் என்ன அர்த்தம்? தோரணம்னா அந்த அழகு. கல்யாணம். தோரணம் கட்டியிருக்காங்க அப்படின்னு அழகு கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அங்கே முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு? அழகா. அதுதான் தோரணம். அப்படிப்பட்ட ஒரு தலம் சாமியுடைய அந்த தோரணமலை. அது கடையத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய திருக்கோயிலாக இருக்குது. கடையத்தை சுற்றி என்னென்ன அது கோயில்? மாதிரி அம்பாசமுத்திரம் அந்த கடையம் வந்துருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கும்பாபிஷேகம் போனாங்க ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம் ரொம்ப சூப்பர். நல்ல அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நந்தி வந்து தத்துவமாக அப்படியே இருக்கும். உண்மையிலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சார். ரெண்டாவது எல்லா நந்தி மாதிரியும் அமர்ந்த குளத்தில் இருக்காது. நீ அதை விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ச்ச மாதிரி இருக்கும். அங்கே மட்டும் நந்தி ஸ்ரீசைலத்தை சிவசைலத்தில் மட்டும் நந்தி கொஞ்சம் அமர்ந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் எதிர்ச்ச மாதிரி இருக்கும். அப்படி அவர் செலவழிச்சிருப்பாரு அந்த சிலையை வடித்தவர். அதாவது ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இது திருஷ்டி பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் அச்சை வந்து கொஞ்சம் இதாக அடிச்சிருப்பாங்க திருஷ்டிக்காக. ஏன்னா எல்லாரும் பார்த்து கண்ணு விட்டுருவாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல மட்டும் ஒளியை வந்து சளிச்சு அடிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல மட்டும் அந்த சிறு சைடு. ஏன்னா பார்க்க அப்படியே உண்மையிலேயே உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். ரெண்டாவது இது எதிர்ச்ச மாதிரியும் இருக்கும். அது பெரிய சிறப்பு இப்படி. அதை சுற்றி அந்த கடையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய திருக்கோயில்கள், அம்பாசமுத்திரம், குற்றாலம் எல்லாமே அங்கே பக்கத்தில், தென்காசி விஸ்வநாத பெருமான் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அது மாதிரி தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் இளைஞன்னு சொல்லல. நாளைக்கு சொல்லிடுவோம். நாளைக்கு இளைஞர் சொல்லிடுவோம். நாளைக்கு என்னது? தண்ணி ஊற்றுறாங்கல்ல பக்கத்துல எங்கள் வீட்டில் குடியிருக்காரு. அவங்க தண்ணி ஊற்றுறாங்களா? சடங்கு எல்லாரும் போயிடுவாங்க. எல்லாரும் உங்கள் வீட்லேயும் சொல்லிட்டாங்களாங்களா? சொல்லலையா? 7 மணிக்கு போனால் போதும். அதுக்கு முன்னாடி போயிடுமா? 6 மணிக்கு போயிடுமா? அவன் 6 மணிக்கே வீட்டில் ஊற்றணுங்க. வீட்டில் ஊற்றிட்டு அப்போ சனிக்கிழமை சேர்த்து வச்சுக்குவோம். அவ்வளோதான். நாளைக்கு இல்லை சனிக்கிழமை வச்சுக்குவோம். நீங்கள் தான் 7 to 7 படிக்கிறீங்களா? பாட்டு படிக்கிறீங்களா? வர முடியாது. சடங்கு இல்லை அது நாளைக்கு பதில் சனிக்கிழமை வச்சுக்குவோன்னு சொல்லுவேன். அதை சொல்கிறேன். அப்படி செஞ்சுருவோம். என்ன சார் உங்களுக்கு 7 மணிலேருந்து 7 மணிக்கு பாட்டு படிக்கணும். சரி, இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அந்த தளத்தை போய் சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்து இந்த இலங்கை வீழ் படலம் பற்றி சொல்லிக்கிறேன். இந்த இலங்கை வீழ் படலம் விழா இலங்கை வீழ் படலம் இலங்கை கடலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல கடலுக்கு முங்கிருச்சான். ராவணன் இப்போ இவர் இருக்கிறது சூரபத்மன் இருக்கிறது இலங்கை. இவர் வந்து அது பக்கத்தில் வீர மகேந்திரபுரம். இலங்கைக்கு அடுத்து வீரமகேந்திரபுரம். அவர் ராவணன் இருந்தார், இலங்கையில் தான் இருந்தார். அதெல்லாம் அதுக்கு முந்தின அதுக்கு பிறகு வருது. அதுக்கு சாமி மறுபடியும் மீள தோற்றுவிப்பார்ல இந்த உயிரில் கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு இலங்கை வரது. சுறாமீன்களும் விழாவினும் சுறாமீன்களும் கொடுக்கின்ற அனைவருடைய கடலில் வேறுமலையாக சென்றார்கள். வான்வழியை செல்வதற்கு மாலை இணைந்த தூய்மையான தோன்றுடைய வீரவாகு தேவர் அசுரர்களின் இருப்பிடமான இலங்கையில் உள்ள மலையில் 3 சிகரங்களுக்குள் ஒளியின் மீது பாய்ந்தார். அந்த 3 சிகரம் 3 இருக்கிற சிகரத்தில் ஒரு மலை மேலே அவர் பாய்ஞ்சாராம். பாய்ந்ததும் பெரிய கிரௌஞ்ச மலையை தன் வேலினால் நினைக்கச் செய்த ஆர்வப்பெருமான் அனுப்பினார். தூதராக வருகின்ற தனியரான வீரவாகு தேவர் பழைய இலங்கையின் மலை மீது குதித்தலும் அதில் இருந்த அதிவீரன் என்பவரும் மற்ற அசுரர்களும் கலங்கி ஏக்கம் கொண்டு இடியேறுண்ட பாம்பை போல் எல்லாம் உடல் நடுக்கி விழுந்தார். இப்போ தாவம் வந்து உடனே அங்கே ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட, முதல்ல அதி வீரன் ஒருத்தர் இருக்கான். ஏற்கனவே வெளியில் வந்து யாரை இது பண்ணியாச்சு, வீரசிங்கனை கொண்டாச்சு, வதை செஞ்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து யார் இருக்கா? அதி வீரன் இருக்கான். அப்புறம் பற்ற பாதுகாவலர்லாம் உள்ளே இருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து தான் யார்கிட்ட போக முடியும்? சூரபத்மன்கிட்ட போக முடியும். அப்படி
பல அசுரர்களும் கலங்கி இயக்கம் கொண்டு எளியவருடைய பாம்பை போல் எல்லாரும் உடல் நடுங்கினர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன செய்கிறாரு, சிகரங்களுக்கு தாவுறார். பெருமைவிட வீர மகேந்திரபுரத்துக்கு வடக்கில் உள்ளதாய் இப்பக்கத்தையே உள்ள இலங்கையின் மீது வீரவாகுத்தேவர் குதித்தவுடனே அந்த இலங்கை கலகலத்து அசுரர்களுடன் ஒரு கடலில் படிவதை பார்த்து மகிழ்ந்தார். அப்படி காலை வச்சு இலங்கையை போய் காலை தான் வச்சாராம். அது என்ன ஆயிடுச்சா, அது ஒரு கடலில் உப்பு இருக்குமோ அதுபோல் அவர் கால் பட்டவங்க அப்படியே எல்லாம் படிய ஆரம்பிச்சிருச்சான். படிய ஆரம்பிச்சது என்ன ஆச்சுன்னா, இலங்கை கடலில் மூழ்கியது. இலங்கை என்ன ஆயிடுச்சு, கடலில். தேவர்கள் யானை முகத்தையுடைய விநாயகர் பெருமான் திருவடிகளை வணங்காமல் பார்க்கடலை கடைதலும் அவர் திருவுருளத்தில் சினம் கொண்டதால் நடுவிலே சுற்றிய பாம்பானது தாம்பு கயிற்றுடன் மத்தான மந்திரமலை கடலில் மூழ்கியதை போல் தோன்றியது. இப்போ என்ன ஆச்சு, தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணாங்க, மத்தமலை ஒன்றி வாசி என்ற பாம்பை கழித்து அந்த மந்திரமலை தான் இது மத்தமலை. அதை எதை வச்சு கடைஞ்சாங்க, வாசி என்கின்ற பாம்பை வென்று கிடைத்தார்கள். தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் கிடைத்தார்கள். அந்த நேரத்தில் இவங்க விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் கடைஞ்சதுனால என்ன வந்துச்சு, நஞ்சு வந்துச்சு. கடல்லேருந்து ஒரு நஞ்சு வந்தது. இந்த தலைப்பகுதியை பிடிச்ச அசுரர்கள் அந்த பாம்புகிட்டேருந்து ஒரு விஷம் வந்துச்சு. இது ஒரு ஆழம், அது ஒரு ஆழம், ரெண்டும் சேர்ந்து ஆழகால விஷம் துரத்துனுது. அப்போ எல்லாரும் அஞ்சு ஓடினாங்க. எங்கே ஓடினாங்க, கைலாயத்தை நோக்கி ஓடினாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் சிவபெருமான் இல்லை. அப்போ எந்த உலகத்துக்கு போயிருப்பாங்க, சிவலோகத்துக்கு தான். திருமால் இருக்கார் இந்த இதில், இந்த கூட்டத்தில் திருமால் இருக்கார், பிரம்மா இருக்கார், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. சிவபெருமான் அந்த இதில் இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு அமுது தேவையில்லை. ஏன்னா அவரே அமுது. சாமியே எப்படிப்பட்டவர், சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேன் ஒரு கேடுபடாது ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் முருவரியம் சிட்டாய சிட்டற்கே ஆறா அமுதின் அருள்தாளினை பாடி போராவே கண்மடவி பொன்னூசலாடாமோன்றார்ல. சாமியை ஆறாத அமுது, ஆறாத இன்பம். பலி எடுத்துட்டு சொல்றாங்க, திசை அணுகின நீர்கள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எலையல நயன கடிவளர் மலரம கண்ணலம் கண்ணாம் திரை நிறையறுபதம் முரள்வன இவை ஓர் திருப்பெருந்துறை கூரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாட்டியெல்லாம் படிப்பீங்களா, பள்ளி அடிச்சு இந்த ராகம் படிங்களா. அப்போ ஆனந்த மலையுடையவர் சுவாமி வந்து ஆனந்த வடிவாக இருப்பவர், இன்பமலையாக இருப்பவர், ஆறாத அமுது போன்றவர். அவர் நினைத்தாலே நமக்கு நினைச்சு என்ன வரும், நமக்கு அமுதமாக இன்பமாக ஆரம்பித்துள்ளார். பசிட்டு வந்தாலே சாமி என்ன செய்வார், அந்த அவரை நினைத்தாலே அந்த அமுதத்தை அந்த பசியை ஆற்றுவார். அப்படி நீங்கள் எந்த நேரத்தில் சுவாமி நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய பசி எதுவுமே உங்களுக்கு, ஆனால் மனம் ஒன்று நீங்கள் என்ன செய்யணும். அப்படி ஆறாம் அமுதாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த கூட்டத்தில் அவர் இல்லை. மற்றவர்கள்லாம் கடைஞ்சாங்க, பார்க்கடலை கடைஞ்சாங்க, வந்தது அஞ்சு ஓடினாங்க. அந்த நேரத்தில் விநாயகர் யாரை வணங்கலவங்க, விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாத காரணத்தினால் அந்த இதில் என்ன வந்துச்சு, நஞ்சு வந்துருக்காங்க. எந்த செயலை தொடர்ந்தாலும் சரி, முதல்ல மூலப்பொருள் யார், விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும். ஏற்கனவே ஒரு யாத்திரை நான் கிளம்பணும். அந்த நேரத்தில் ஒரு வயக்காட்டுக்கிட்ட திடீர்னு வண்டி நின்றுச்சு, செல்ஃப் எடுக்கலை. எல்லோரும் என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் வயக்காட்டில் உட்காந்து இருந்தோம். அந்த நேரத்தில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் வந்துட்டோம் அப்படின்னு உடனே விநாயகர் அகவல் பாடி முடிக்கிறோம், கரெக்டாக அது சரியாக போச்சு அப்படின்னாங்க. உடனே ஏறி நாங்கள் யாத்திரை கிளம்பணும். இப்படி பல சிறப்புகள் நிறைய இடத்துல நடந்துருக்கு. விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் ஒரு காரியத்தை தொடங்கினால் ஏதாவது ஒரு இடையூறுகள் நமக்கு கண்டிப்பாக. அதேமாதிரி நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்துச்சுன்னா நம்ம இடர்களையும் பதிவு பார்த்தீங்களா, அந்த
கீர்த்தனம் போகணும். மறையுடையாய் தோளுடையாய் வாசடை வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையாய் குற்றம் போராய் கொள்கையினாள் உயர்ந்த நிறையுடையாய் இடகடையாய் நெடுங்களம் மேயவனே. சரிங்களா? நெடுங்களம் காலையில் ஒரு சாங்க. அப்போ யார் இடரை கலைக்கணுங்கிறாரு? கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர் கிடையாது. யார் கொள்கையில் உயர்ந்திருக்காங்களோ அவருடைய இடர்களை கிடைக்க விட்டுனார். அப்புறம் அடுத்த பாடல் என்னது? நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று வைத்த சொல்றாருல, பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம். யார் பூப்படி செய்கிறாரோ அவருடைய இடர்களை கலைக்க வேண்டும். ஞானத்தை வந்து நமக்காக சொல்றாரு, பார்த்துக்கோங்க. நீ பூப்படி செய்றீங்களா? இப்போ செஞ்சுக்கிட்டு தானே சுவா இருக்கு அப்படிங்களா? அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும் அவசியம் இல்லை. சாமி தெரியாது. அப்படி யார் வழிபாடு செய்கிறார்களோ அவருடைய இடர்களை சிவபெருமான் கிடைக்கும். என்னடியே வழிபடுவான் மலானி கருத என்னடியான் உயிரைவுவேல் என்று அடல் போற்றுதைத்த பொன்னடியே பரவினான் என்று பொன்னடி சிவபெருமானுடைய பொன்னடியே பரவினாள் பூவோடு சுமக்கும். பொன்னடியே பரவும் அப்படின்னா சாமியை திரும்பி யாரெல்லாம் பரவுகின்றார்களோ அவருடைய போலெல்லாம் யாருக்கு சொல்கின்றார்களோ அவருடைய இடர்களை. அப்புறம் பூவோடு நீர் சுமக்குகின்ற யார் சுமக்கின்றார்களோ அவர்களுடைய இடர்களை. இந்த மாதர் பிறை ஞான பாட்டில் சொல்றாரு, அப்பசல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாதர் பிறை ஞானி மலையான் அவர்களும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். என்ன சொன்னாரு? போதுன்னு என்ன அர்த்தம்? போதுன்னா மலர்னு அர்த்தம். போதுன்னா போதோடு நீர் சுமக்கும்னா பூவோடு நீர் யார் கொடுக்கின்றார்களோ அவங்க இந்த அடியாருக்கு பின்னாடி நான் போவேன் அப்படின்னாரு. அவங்க முன்னாடி போவேன்னு சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பின்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் முன்னாடி போய் சாமி பார்க்கணும், எதனால நான் முன்னாடி போகணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே, அவங்க வந்து எப்பயுமே பின்னாடி போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் மற்றவங்க பார்க்கட்டும், நம்ம கடைசி இருந்து சாமி தரிசனம் கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா சுவாமி திருவள்ளுவர் அப்படின்னு யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவங்கள சாமி எழுந்து வச்சுக்காரு முன்னாடி கொண்டு வந்து தரிசனம் பண்ணுவோம். இதை நான் அடியில் பல தடவை உணர்ந்துருக்கேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை பார்த்தீங்கன்னா அடியில் கடைசி நிற்பேன். வழிபாடு எல்லோரும் பண்ணட்டும் அப்படின்னு கடைசி நின்னா திடீர்னு சரவணன் இங்கே வாப்பா அப்படின்னு முன்னாடி கூப்பிட்டு சாமி தரிசனம் கொடுப்பேன். அப்படின்னா நல்லது பல இடத்துல. அது மாதிரி நம்ம அன்பை மட்டும் வெளிப்படுத்தி எங்கே இருந்து எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கேயே வந்து சிவபெருமான் இல்லை நமக்கு அருள் கிடைக்கவில்லைன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் எப்படி இருக்காரு? வியாபித்திருக்காரு. கண்டிப்பாக நமக்கு அருள் கண்டிப்பாக செய்வார். எல்லோரும் முந்தி போகிறாங்களா, அவங்களுக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு என்றைக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் வியாபகமாக தானே இருக்காரு. அவர் அங்கே மட்டும் இல்லை, வெளியிலே இருக்கார். இங்கேயும் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கணும். அருணாதி குருவானுக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லோரும் தேருக்கு முன்னாடி போனாங்க, அருணாதி தேருக்கு பின்னாடி வாழ்ந்தார். பின்னாடி ஒரு ஆளும் கிடையாது. தேருக்கு பின்னாடி போய் இவருக்கு மட்டும் தனி காட்சி. இன்னொன்று என்ன, நடனத்தோட காட்சி. அதுதான் ஒரு சிறப்பு. யாருக்கு? அருணாதி குருவானுக்கு தண்டை உடனே பின்னாடி போனது பார்த்தாரு. முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து உடனே இவர் பாட ஆரம்பித்தார். உடனே ஒரு பாட்டுக்கு முருகப்பெருமான் நடனம் ஆடினார். நடராஜ மூர்த்தியாக அங்கே திகழ்ந்தார். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தங்கள சிலம்புடன் கொஞ்சவே. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தாக்கிட்ட அந்த நடனத்தோடவே இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரி திருப்பூரில் அமைச்சிருக்காரு அன்னையர். சண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தங்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி ஒன்று நின் சந்தமுடனைந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சவள செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிலங்களும் கண்குளிர எந்தனும் சந்தியாவோ குண்டவிக ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கடம் கொண்ட போது பொங்கிரிய நெஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்தும் குண்டவிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திரிடும் எந்தனும் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேலே கொங்கை புறமங்கையும் சந்தமனம் உண்டிடும் கும்பமொழி கும்பிடும்
தம்பிரானே இப்படி பாடுவார் பாருங்க. அப்படியே முருகப்பெருமான் அப்படியே நடனம் ஆடுறாரு அவருக்கு. அப்படியே இப்பயும் பார்த்தீங்கன்னா நடராஜமூர்த்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த திருச்செந்தூர் கடலில் நடராஜ பெருமான் சிலையும் எடுத்தாங்க. பார்த்துருக்கீங்களா? முருகப்பெருமான் சிலையோட சண்முகரோடு சேர்ந்து நடராஜ சிலையும் எடுத்தாங்க. ஏன்னா அருணாத பெருமானுக்கு சாமி காட்சி கொடுத்த காரணத்தினால இப்பயும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அங்கே நடராஜமூர்த்தியாக அங்கே திகழ்வார். அங்கே நடராஜருக்கு சிறப்பாக அபிஷேகம்லாம் நடக்கும். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்ததுனால அருணாத பெருமானுக்கு காட்சி கொடுத்தாங்க. இப்போ முருகப்பெருமான் வேறு கிடையாது, சிவபெருமான் வேறு கிடையாது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மாதிரி. ஆனால் ஆலயத்தில் வந்து இப்போ விநாயகர் பெருமானுடைய ஆலயத்துலேயும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துலேயும் சுவாமியுடைய ஆலயத்துலேயும் அம்பாளுடைய ஆலயத்துலேயும் சண்டீஸ்வரர் மட்டும் வேறு வேறு, ஒரே ஆள் கிடையாது. அது வந்து ஒரு பதம். இப்போ விநாயகர் பெருமானுக்கு சண்டீஸ்வரர், விநாயகர் இப்போ பிள்ளையார் குட்டிங்கலாம் போயிருக்கீங்களா? அங்கே ஒரு சண்டீஸ்வரர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அங்கே போனீங்கன்னா உள்ள நீங்கள் எல்லாம் போனோம். அங்கே வந்து சண்டீஸ்வரர் இருந்தார். அவர் யாருன்னா அவர் பேர் கும்போதர சண்டர்னு பேர். அந்த சண்டீஸ்வரர் பேர் என்ன பேர்? திருச்செந்தூரில் சண்டீஸ்வரர் இருக்காரா? அந்த சண்டீஸ்வரர் பேர் என்ன பேர்? அவருக்கு சுமித்திர சண்டர் என்று பேர். இப்போ சாமிக்கு சண்டீஸ்வரர் இருக்காரா? அவருக்கு என்ன பேர் அப்படின்னா பொனிச்செண்டர் என்று பேர். அம்பாளுக்கு ஒரு சண்டீஸ்வரர் இங்கே இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? நம்ம கோயிலில், நம்ம இது வைத்தியநாசாமி கோயிலில் சண்டீஸ்வரி அம்பாள் சன்னதிக்கு போனதும் அங்கே சண்டீஸ்வரி இருக்காங்களா? அவங்க பேர் யமனி சண்டீஸ்வரி என்று பேர். யமனி சண்டீஸ்வரி. அப்போ விநாயகர் பெருமானுக்கு கும்போதர சண்டர், முருகப்பெருமானுக்கு சுமித்திர சண்டர், சுவாமிக்கு பொன்னிச்சண்டர், அம்பாளுக்கு வந்து யமனி சண்டீஸ்வரி என்று 4 பேருக்கு தனித்தனியாக இருக்கும். ஆனால் சிவ வழிபாடு தான். ஆனால் கணக்கெடுறது மட்டும் இப்போ புராணம் வந்து விநாயகருக்கு புராணம் தனியாக இருக்குது, முருகப்பெருமானுக்கு கந்த புராணம் இருக்குது, சாமிக்கு ஏகப்பட்ட புராணங்கள் இருக்குது. அது மாதிரி முருகப்பெருமானுக்கு நிறைய புராணங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்படுவது கந்த புராணம், விநாயகர் பெருமானுக்கு வந்து விநாயகர் புராணம். அது இது வந்து கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதுனது கந்த புராணத்தை. விநாயகர் புராணத்தை கச்சியப்ப முனிவர் எழுதுனது. இது வந்து 2 வேறு வேறு ஆனது. அது மாதிரி திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியர், பெரிய புராணத்தை ஸ்ரீகிருஷ்ண சுவாமி. இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எழுதியிருப்பாங்க. என்ன சொல்ல என்ன இன்னைக்கு ராஜாச்சி ஆளை காணும், வர்ற டைம் வந்துக்கிட்டே இருக்க. இப்படி சரி ஒவ்வொருத்தரும் சூழ்நிலைகள் இருக்காங்க. சரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருப்பாங்க. அப்படி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாத காரணத்தினால் என்ன ஆச்சு? அங்கே நஞ்சு வந்தது. அது எப்படி கடலுக்குள் அந்த மத்த மலை மூழ்கியதோ, அந்த கடல்ல இருந்து நஞ்சு வரும்போது அந்த மத்த மலையானது எப்படி மூழ்கியதோ அதுபோல் இப்போ இலங்கை மூழ்கிடுச்சின்னாரு கடலுக்குள்ள. இது அவங்களுக்கு இலங்கை கடலில் மூழ்கியது. தேவர்கள் யானை முகத்தையுடைய விநாயகர் பெருமானுடைய திருவடிகளை வணங்காமல் பார்க்கடலை கடைந்ததால் அவர் திருவுள்ளத்தில் சினம் கொண்டதால் நடுவிலே சுற்றிய பாம்பானது தாம்பு கயிற்றுடன் மத்தான மந்தரமலை கடலில் மூழ்கியதை போல் தோன்றியது. வெற்றி பொருந்திய தோளுடைய வீரபாகத்தேவரின் காலால் அழுத்தப்பட்ட உடனே அலைகளால் மூடப்பட்ட கடலில் இருந்து இலங்கையானது போருக்கு வந்த இந்திரன் வஜ்ரப்படைக்களம் தன் இறைகளை அறிவதற்கு வரவும் அதை பார்த்து அஞ்சு கடலில் பூந்து ஒளிந்து கொண்ட மைந்த மலை போல் விளங்கியது. இப்போ வஜ்ரப்படைய விருத்தாசுரன் தெரியும் ஏற்கனவே நான் அந்த கதை சொன்னேன். விருத்தாசுரன் என்ன பண்ணால் இந்திரனை அழிக்க வேண்டும் என்று சண்டை போடுறதுக்கு புரிந்தான். அப்பொழுது ததிசி முனிவருடைய முதுகில் அந்த வஜ்ர ஆயுதங்கள் எல்லா தேவர்கள் அந்த பால்கடலை கடையும் போது அந்த ஆயுதத்தை வச்சுட்டு போய் கடைய போனாங்க. அந்த ஆயுதம்லாம் இவர் என்ன செஞ்சார்? இந்த திரவியமாக்கி குடித்தார். குடித்ததும் அத்தனை ஆயுதமும் அவருடைய முதுகெலும்பில் இருந்தது. உடனே இந்த தேவர்கள் எல்லாம் மறுபடியும் அவர்கிட்ட அந்த முனிவர்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கினாங்க தேவர்களை காக்கும் பொருட்டு அவர் என்ன செஞ்சார்? சிவபெருமானை ஒன்றித்து தியானம் செய்தார். அப்பொழுது அவர் உடம்பு சாய்ந்தது. அவர் முதுகெலும்பில் உள்ள அத்தனை ஆயுதத்தையும் எடுத்து ஒரு ஆயுதமாக செஞ்சாங்க. அந்த ஆயுதத்துக்கு பேர் வஜ்ராயுதம் என்று பெயர். அந்த ஆயுதம் எப்படி அந்த ஆயுதத்தை எடுத்து இந்திரன் சட்டை போட வரும்போது இவன் கடலில் போய் ஒழிச்சிட்டான் விருத்தாசுரன். உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யாருன்னு சொல்லி திருமால்கிட்ட போய் எல்லாம் போய் கேட்டாங்க. உடனே நீங்கள் இந்த நேரத்தில் அகத்தியை கூப்பிடுங்க, அவர் தான் கடலை குடிச்சிடுவார் அப்படின்னு சொன்னதும் உடனே அகத்திய மோகன் போய் பார்த்தாங்க. பார்த்ததும் உடனே அகத்திய மோகன் என்ன செஞ்சார்? தேவர்களுக்காக இதை செய்யும் அப்படின்னு கடல் நீரை அப்படியே வட்ட செய்தார். வட்ட செய்ததும் விருத்தாசுரன் ஒழிஞ்சதானா அவனை இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு அவர்கள் அவனை வீழ்த்தினார்.
எப்படி அவன் கடலுக்குள்ளே போய் அமுங்கி உட்காந்துருந்தானோ அது போல் இலங்கை அப்படி உள்ளே அமுங்கி இருந்துச்சான், கடலுக்குள்ளே உள்ளே போயிடுச்சான். அது உதாரணம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. முற்காலத்தில் பெருமை பொருந்திய வேதங்களை வஞ்சனையாய் திருடி கொண்டு போன சோமுகாசுரன் மறைந்த அலைகள் பொருந்திய கடலுக்குள் மகிழ்வை தரும் பெரிய வடிவத்தை கொண்டு ஒப்பில்லாத திருமாலான மாட்சியினுடைய சேல் மீன் போனதை போல் பொன்மொழியை இலங்கையில் கடலில் மூழ்கியது. இந்த சோமுகாசுரன் என்ன பண்ணா, வேதங்களை திருடிட்டு வேதங்களை திருடிட்டு கொண்டு போய் கடலில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். அப்போ எல்லாரும் திருமாலை போய் பார்த்து என்ன செஞ்சாங்க, சாமி எப்படியாவது அந்த வேதங்கள் எல்லாம் மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமால் என்ன செஞ்சாரா, சுறாமீன் வடிவம் கொண்டு சுறாமீன் வடிவம் கொண்டு அவன் அந்த அசுரன் உள்ளே போய் சோமவாசனை வதம் செய்து அந்த வேதங்களை கொண்டு வந்து மறுபடியும் வந்து தேவரிடம் வந்து கொடுத்தான். அந்த அவன் எப்படி உள்ளே போய் ஒளிந்திருந்தானோ சோமகாசுரன், எல்லாருக்கும் பயந்து எப்படி மூழ்கி உள்ளே போய் இருந்தானோ அதுபோல் இலங்கை உள்ளே வஞ்சனையை திருடி. அப்போ திருடுறது கூட பாருங்க, வஞ்சனையை திருடிட்டான் அந்த வேதங்களை திருடும் போது. அதே மாதிரி இந்த உடம்பு நமக்கு ஒரு வஞ்சனை செய்யுது. என்ன வஞ்சனை செய்யுதுன்னு சொல்லணும், சிவருடன் சொல்கிறல்ல, விழா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து புறத்தோல் போர்த்து எங்கு புழுகளுக்கு மூடி மலஞ்சோறு 9 வாயில் குடிலை மலங்க போனதோ வஞ்சனை. அது வஞ்சனை தான் செய்யுது, நல்லது ஒன்றும் செய்யலை. இந்த ஐம்புலன் என்ன செய்யுது அப்படின்னா, வாங்க சார், ஐம்புலன் என்ன செய்யுது, மனம் புத்தி மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5 உறுப்பில் மெய்யாகிய உடம்பு என்ன செய்யுது, ஸ்பரிசத்தை அறியுது. காற்று அது லேசானதும் அந்த உணர்வு நமக்கு இருக்கா. வாங்க, வாய் என்ன செய்யுது, சுவையை அறியுது, சுவை அறியுது. மூக்கு என்ன செய்யுது, நுகர்ற தன்மை இருக்கு, அந்த மண்ணினுடைய வாசனையை நுகர்கிறது. மண்ணினுடைய வாசனை நுகர்றது தான் மூக்கு அது. அப்புறம் மெய்வாய் கண், கண் என்ன செய்யுது, காணுது, உருவத்தை காண்பது, அதுக்கு பேர் அதுதான் கண். அப்புறம் மெய் வாய் கண் மூக்கு செவி, செவி என்ன செய்யுது, பிறர அது வந்து இது ஒளி, ஒளி வந்து என்ன செய்யுது, அந்த ஒளி ஓசையை என்ன ஓசையை கேட்கிறது, அதுதான் காதனுடைய வேலை. இப்படி 5 இதுவும் செய்யுது. ஆனால் என்ன செய்யுது அப்படின்னா, மெய்வாய் அந்த ஐம்புலன்கள் வேற, ஐம்பொறிகள் வேற. ஐம்புலன்கள் என்பது சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்பது இது. ஐம்புலன்கள் என்பது சுவை ஒளி உரு ஓசை நாற்றம். ஐம்பொறிகள் என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி. இதுதான். இது 2 வந்து என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. இது இந்த வேலை செய்யும், நாக்கு சுவை அறியும், கண் உருவத்தை பார்க்கும், காது ஒளியை ஓசையை கேட்கும். இப்படி பிரித்து வச்சுருக்காங்க நம்ம ஞானி. இதெல்லாம் ஒரு தத்துவமாக வரும். இந்த தத்துவத்தை கொண்டு தான் சாமி என்ன செய்கிறாரு, நம்மளை பக்குவமடை செய்கின்றார். இந்த பிறவியை கொடுத்து இந்த உலகத்தின் உடலை விட்டு சாமி துரோதான சக்தி என்கின்ற ஒரு சக்தியை சிவபெருமான் பயன்படுத்துகின்றார். இந்த சக்தியை பயன்படுத்துறதுனால தான் நம்ம ரொம்ப என்ன செய்கிறோம், பக்குவம் அடைவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்குவம் அடையவே முடியாது. அதுக்காக தான் இந்த மறைப்பு சக்தியை மட்டும் சாமி என்ன செய்கிறாரு, இந்த உயிர்களுக்கு தன்னை மறைத்து இந்த உலகத்தை காட்டுகின்றார். உடனே நம்ம என்ன செய்கிறோம், பாட்டுக்கு சின்ன ஓடிட்டாக்க அது எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கிறோம்ல. அன்றைக்கி பார்க்குறேன், சொற்பொழி முடிஞ்சது அந்த நிமிஷம், அடுத்த நிமிஷம் அவங்க சிவா சொன்னாங்க, சிவா பாட்டு கச்சேரி போட்டாங்க சார், நான் அடிக்கடி கிளம்புறேன் சார் விட்டு வேகமாக ஓடுறாங்க சார், நின்று அவசரமே இல்லை சார், மெதுவாகி போங்க அப்படின்னு. சார் மேலே கரண்ட் வேறு இல்லை, ஏசி போட்டுருக்காங்க, வெறும் கரண்ட்ல ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது மேலே. அப்படியே எல்லாம் கீழே வந்துருச்சு. இல்லை அதில் சார் இங்கே போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இங்கே பாட்டுக்கு தெரிஞ்சு சொன்னாங்கல்ல சார், எங்கள் வீட்டுக்கிட்ட தான் சார் போடுறாங்க, இந்த வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு வேகமாக போடுறாங்க. இத்தனையும் எதிர நைட்டு 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு மணி 7 மணிக்கு முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட தான் போடுவாங்கன்னு வேகம் ஓடுறாங்க. ஆகா ரைட்டு அப்படின்ட்டு. சரி அப்போ சாமி நான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், போக முடியாதுங்கிறக்காக சொல்லியிருக்காங்க. சரி அதனால் முன்னப்படி போய் அப்போ நம்ம அடியர்கள் ரொம்ப திறமைசாலிகள் தான் சொல்லணும். எல்லாம் வாசலில் உட்காந்து. சரி அப்போ என்னன்னா, நம்ம வந்து உடனே என்ன செய்வோம், இந்த மாயைக்கு மயங்கி தன்னை சிவபெருமான் இப்போ என்ன செய்கிறாரு, தன்னை மறைத்து இந்த உலகத்தை காட்டுறாரு. நமக்கு உலகம் தான் தெரியுது, சிவம் தெரியுது. இதுக்கு இந்த சக்திக்கு பேர் என்ன சக்தினா, துரோதான சக்தி என்று, மறைப்பு சக்தி என்று. இப்போ அதான் என்ன செய்கிறாரு சாமி, எப்போ நமக்கு பக்குவம் வருதோ அந்த துரோதான சக்தியானது அருட்சக்தியாக மாறும். அப்போ உமையுமை நம்ம கூட இருந்து என்ன செய்வாங்க,
சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை யாருக்குன்னா அம்பாளுக்கு தான். அதுதான் அணுசக்தியோட வேலை. இது பக்குவம் அடையுது, ஒவ்வொரு பிறவியாக பக்குவம் அடைந்து திடீர்னு மறுபடியும் விலங்க கூட பிறக்கலாம், திடீர்னு மனிதனாகவும் பிறக்கலாம், திடீர்னு தேவர்களாகவும் பிறக்கலாம். செய்கின்ற வினையை பொறுத்து எத்தனையோ ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா விலங்காக இருந்து கூட மோச்சடைந்த உயிர்களெல்லாம் உண்டு. யானை மோச்சடைஞ்சிருக்கு, திருவானைக்காவலில் பூஜை செய்து மோச்சடைஞ்சிருக்கு பாருங்க. எந்த ஊரில்? திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியா? பெருமாள் கோயில் வாசல்ல பிறந்துச்சு. அப்படியா? பெருமாள் கோயில சுத்துறவங்க பின்னாடியே சுத்தி அங்க கிடைக்கிற தயிர் சாதத்தை மட்டும் சாப்பிட்டு மோச்சடைஞ்சிருக்கு. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய சிறப்பு. அது மாதிரி பூனை பூஜை செஞ்சு மோச்சடைஞ்சிருக்கு கும்போணத்து பக்கத்தில் ஒரு திருக்கோயிலில். உண்மையிலே ஆச்சரியமாக போயிடுச்சு. மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கரெக்டாக சொல்லிட்டாங்க. மயிலாடுதுறை நம்ம போனோம்ல. அப்படி நம்ம இது பாடப்பட்ட தரம் கிடையாதுங்க அப்படின்னு நிறைய பேர் போக வேண்டாம் அப்படின்னாங்க. வாங்க சாமி ஏதாவது ஒரு திருவிழா பண்ணியிருப்பார், உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கே பூனை பூஜை செஞ்சு மோச்சடைஞ்சு. இப்படி ஏதாவது சிறப்பு ஒவ்வொரு திருத்தலத்தில் சுவாமி உண்டு கொண்டு. சரி, அப்படி சோமநாசரன் என்ன செஞ்சால் இந்த கடலில் எப்படி போய் ஒளிந்தானோ, திருமால் எப்படி அந்த சுறாமீனாக செஞ்சு அதை எடுத்து வந்தாரோ, அதுபோல் இந்த இலங்கையானது கடலில் மூழ்கியது அப்படின்னு சொல்லி. முன்காலத்தில் 4 உறங்குகின்ற இரவான பிரளய காலத்தின் கரையை கடந்து 7 கடல்களும் பெருகிட அதனால் பாதாளத்தை அடைந்த பூமியை அப்பிரளயத்தின் முடிவில் மேலே கொண்டு வரும் பொருட்டு ஒப்பற்ற திருமாலின் அவதாரமான பன்றி கடல் நீருள்ளே புகுந்தது போல் இலங்கை கடலில் மூழ்கியது. அப்போ சாமி பிரளய காலத்தில் 4 அதாவது 2 பேரும் அடிமுடி கேள்வி போனாங்கல்ல. அப்போ இவர் பன்றி ஒரு இடத்துக்கு உள்ளே போனாரா, எப்படி உள்ள அதில் பாதாளத்துக்குள்ளே போனாரோ அதுபோல் இந்த கடலுக்குள்ளே இலங்கையானது என்ன ஆச்சா உள்ளே போயிட்டு. அவர்கிட்ட ஏன் போனாங்க அடிமுடி தேடி? யான் எனது என்கின்ற செருக்கினால் போனார்கள். அதனால் சுவாமியுடைய திருவடியை பார்க்க முடியும். நாமளும் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி இருக்கணும்? யான் எனதுங்கிறத சுத்தமாக அறுத்துடணும். அது இருக்கிற வரைக்கும் நம்ம சாமியை போய் அடையவே முடியாது. இப்போ நான் ரொம்ப திருத்திட்டோங்க, எங்களுக்கு இப்போ ஞான் இறந்துக்கெல்லாம் இப்போ வரதே இல்லை, எல்லாம் சிவன் செய்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் அடிமனத்திலிருந்து வரணும், நமக்கு அது வராது, அது கொஞ்சம் நாளாகும். இப்போ நம்ம சொல்லுவோம் இப்போ எல்லாம் சிவபெருமான் திருவருள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது உண்மையிலே எப்போ வரும்னா அது எப்போ வரும்னு சிவபெருமானுக்கு தெரியும். நீங்கள் எப்படி பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத சுவாமி பார்ப்போம். ஏன் அப்படின்னா முழு பக்குவம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் இந்த உயிரானது இங்கே இருக்காது, அடுத்த நிமிஷம் கைலாயத்துக்கு தான். அப்போ நமக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு அர்த்தம், நம்ம இங்கே தான் இருக்கோம், இன்னும் போகலை. அப்போ இன்னும் கொஞ்சம் பானையை விளக்க வேண்டியிருக்கு. அந்த உப்பும் புளியை வச்சு விளக்குனா தான் இது கொஞ்சம் சுத்தமாகும். அப்பப்போ ஒவ்வொரு பிறவியாக கொடுத்து விலைக்கு பார்க்க இது தேராது போல தெரியுது, மறுபடியும் போடு பிறவிய அப்படின்ட்டு போட்டு விலைக்கு. அதுக்கிட்ட சிவ பூஜையில் சாமிக்கு எல்லா பொருளையும் சுத்தம் பண்ணி நம்ம இறைவனுக்கு சாத்த நம்மளுடைய உள்ளமானது சுத்தமாகிட்டே வரும். சிவ எந்த பொருளினாலும் சாமிக்கு சுத்தமாக கொண்டு போய் கொடுக்கணும். மலர் கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? ஓட்ட மலர் கொடுக்கக்கூடாது, புழு கடித்த மலரை கொடுக்கக்கூடாது. எல்லா மலரும் பார்த்து ஒரு மலர் பறிச்சு வச்சாலும் நல்லா திருப்தியாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நான் என்ன செஞ்சுருமா, ஒரு மலர் கீழே விடுதாலும் அதையும் எடுத்து கட்டுவோம், ஒரு லேசை பிடிச்சிருந்தாலும் அதையும் தூக்கி வச்சு கட்டுவோம். என்னென்ன நீங்கள் பூ வேஸ்ட் ஆகிக்கிறக்கூடாதுங்க அப்படிங்கும்ல, அப்படியே கூடாது. அது வேஸ்ட் ஆகிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல மலர்களாக தான் நம்ம போதொரு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின். யார் போதாகிய மலரையும் நீரையும் கொண்டு அடியார்கள் போட்டுக்கின்றார்களோ அந்த அடியார்களுக்கு பின் புகுவேன் அப்படின்னாரு அப்போ சாமி. முன் புகுவேன்னு சொல்லல, பின் புகுவேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா அவங்களும் பக்குவமுடைய அடியார்கள். யாரெல்லாம் சிவபெருமானுக்கு பூவும் நீரும் கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட அடியாருக்கு நான் பின்னாடி போயிட்டேன்னா சாமி உங்ககிட்ட நான் வந்துடுவேன் சாமி அப்படின்னாரு அப்போ சாமி. புரியுது அவங்களுக்கு? போயிடலாம்ல, யார் பூ கொடுக்கின்றார்களோ அந்த அடியார்களை சார்ந்தா போயிடலாம்ல, கண்டிப்பாக போயிடலாம். அவங்க போகிற பாதைக்கு நம்ம கண்டிப்பாக நடியே வழிபடுவான் நிமலான் என்னை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூட்டுடைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர் கலையாய் நெடுங்கடமே ஞான சொல்லுவேன். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு அடியார்கள் சாமி எல்லா விதமான இடர்களையும் சரி. அப்படி கடலில் பெரிய கடலில் திருமையான மலையான கந்தமாதனம் முன்னே முழுக அதன்பின் இலங்கையும் முழுகிடும் தன்மை எதை பொறுத்ததுன்னா, ஒரு இளம்பெண்ணின் ஆசையால் கௌதம முனிவர் கடலில் முழுக அவரை போன்றே இந்திரனும் கடலில் மூழ்கியது போன்று ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கௌதம முனிவரும் இந்த இந்திரனும் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
இவர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அகலியை கதை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் அவங்களுக்கு? சிவா நீங்கள் இன்னொருக்க சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்துக்குறோம். அகலியை வந்து ரொம்ப அழகாக இருப்பான். அவளை அடைவதற்கு இந்திரன் ரொம்ப ஆசைப்படுவான். கௌதம முனிவருக்கு கொடுக்கணும்னு நாரதருக்கு ரொம்ப ஆசை. இவர் வந்து அற்றவராக தான் இருப்பார் கௌதம முனிவர். ஆனால் பிரம்மா என்ன செய்வார், பிரம்மாட்ட தான் அந்த அகலியை இருப்பான். அப்போ இவளை கெட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி என்ன செய்கிறாரு அப்படின்னா, யார் ஒருவர் 2 பசுவினுடைய முகத்தை அட்டண்டயத்தில் 2 முகம் கொண்ட பசுவை யார் பார்க்கிறார்களோ, அதை பார்த்து அதை வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு அகலியை கட்டி கொடுக்கின்றேன் என்று யார் சொல்கிறா? பிரம்மா சொல்கிறார். உடனே இவங்க தேவர்கள்லாம் யோசித்தாங்க, இவருக்கு ஏதாவது ஆகிப்போச்சா அப்படின்னாங்க. யாரா? பிரம்மாவை. கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது, இவரே வச்சுக்கிட்டு போல தெரியுது, அதனால தான் இப்படி சொல்கிறார் போலுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆளாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. யாரை பார்த்து? பிரம்மாவை பார்த்து சொன்னாங்க. பிரம்மா யோசித்து பார்த்தாரு. சரி, யார் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. உடனே ஆளாளுக்கு ஒரு வாகனத்தை எடுத்துட்டு இந்திரன் அவருடைய வாகனத்தை எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் முதல்ல. ஏன்னா அவன் ரொம்ப ஆசைப்படுறான்ல, அது முதல்ல கிளம்பினான். இப்படி ஒவ்வொரு தேவர்களும் அவன் வாகனத்தை கொண்டு உலகத்தை சுற்றி கிளம்பிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் நாரதர். என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் உடனே கௌதம முனிவருடைய வெளியில் அவருடைய வாசலில் கன்று ஈய போகும் பாருங்க, ஒரு பசுகிட்டேருந்து கன்று ஈயும் பாருங்க, அந்த பசுவை கொண்டு போய் கௌதம முனிவருடைய வெளியில் கொண்டு போய் கட்டி வச்சிட்டாரு நாரதர். அப்படி கெட்டதும் உடனே உள்ளே இருந்து கௌதம முனிவர் இப்படி வெளியில் வந்தார். வெளியில் வந்து பார்த்தா அந்த பசு இருந்தது. இதை பார்த்தது உடனே நாரதர் வேகமாக வந்தார். இதை வள வந்துருங்க அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு இவர் வந்து அந்த இந்த பசுவானது கரெக்டாக வெளியில் அந்த கன்றை வெளியிடும் பாருங்க, வெளியிடும் போது இந்த முகம் வெளியில் தெரியும். அந்த பசுடைய கன்றானது உள்ளேருந்து வெளியில் வரும்போது இங்கிட்டு ஒரு முகம் தெரியுமா, அப்படி அதை வளம் வருவார். உடனே அதை 3 முறை வளம் வந்ததும் உடனே பிரம்மா வந்து இவர் கிட்டி வச்சுட்டு யாருக்கு? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, யார் ஒருவர் எதுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எது மேலே நீங்கள் பற்று வைக்கிறீங்களோ அந்த பற்றில் வந்து நமக்கு இன்னும் இந்திரன் ஆசைப்பட்டால் அவனுக்கு கிடைக்கல, இவர் பற்றுட்டு இருந்தார், இவருக்கு வந்து கிடைக்கிது. பார்த்தீங்களா? இதே போல தான் நாம் இந்த உலகத்தில் எதுலாம் நம்ம பற்று வைக்கிறோமோ அது நமக்கு ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படாமல் இருங்க, அது உங்களை வந்து சேரும். அதை நான் பட்டுட்டு இருக்கேன், எனக்கு அந்த பொருள் வேண்டாம் இது சொல்கிறதுக்காக நீங்கள் வேண்டாம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் பொதுவாகவே நீங்கள் வந்து அனுபவத்தில் நீங்கள் உணரலாம், நிறைய இடத்துல நீங்கள் உணரலாம். பல இடங்களில் அடிப்பு சாமி உணர்த்திடுது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம ஒரு திருக்கோயிலுக்கே போகும்போது நம்ம எதுலேயும் பட்டுட்டு நம்ம மாட்டு சாமி உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கூப்பிட்டு வச்சு எல்லா விதமான இது உபச்சாரம் பண்ணுவாங்க. அது இயல்பாகவே நடக்கும். அது மாதிரி திடீர்னு கொடுத்து சாமி இங்கே பாட்டு பாடுங்க அப்படின்வாங்க. நம்ம பாட்டு பாடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன உயர்வாக இருந்ததுன்னா சாமி அந்த காரியத்தை செய்ய வைப்பார். நான் விட்டு பாடணும் எனக்கு இந்த மைக்கை கொடுத்துருங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கிடைக்கவே கிடைக்காது. மற்ற எல்லாம் பாடுவாங்க, நாம் பாடவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அப்படி எதுலேயுமே நாம் என்ன செய்யக்கூடாது, பட்டுட்டு இருந்தோம்னா எல்லாமே நம்ம தேடி வந்து நம்ம புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி பாட்டு பாடும்போதுலாம் நாம் மட்டுமே பாடணும்னு நினைக்கக்கூடாது. எல்லா அடியாரோடு சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். கூட்டு வழிபாடுக்கு அவ்வளோ சிறப்பு. அதனால தான் எல்லாரும் அடியாரோடு சேர்ந்து பாடுங்கன்னு சொல்கிற காரணம் அதுதான். தனியாக பாடுறது ஒரு நிலை, கூட்டாக சேர்ந்து பாடுறது ஒரு நிலை. ஏன் அப்படின்னா தேரை வந்து ஒரு ஆளால் இருக்க முடியாது. தேரை ஒரு ஆளால் இருக்க முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? பல பேர் சேர்ந்து அந்த தேரை இழுத்தா தான் திருவருள் சக்தியை ஈர்க்க முடியும். அதுபோல் பல அடியார்கள் சேர்ந்து வழிபாடு செய்தால் தான் சிவபெருமானுடைய பேரொருளை நாம் பெற முடியும். அப்போ என்ன செய்யணும்? கூட்டு வழிபாடு ரொம்ப அவசியம். ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னா கூட்டாக வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக அவருக்கு உடம்பு சரி. அதுமாதிரி சிவபூஜை செய்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்காக ஸ்பெஷலாக என்ன செய்யணும்? சிவபூஜை அவங்க பண்ணுன்னா அவங்களுக்கு உடம்பு சரி. இவங்க நித்திய பூஜையை தனியாக பண்ணணும். அதுபோல் இன்னொரு உயிருக்காக பண்ணுறதுக்கு தனியாக சிவபூஜை பண்ணணும். நித்திய பூஜை வந்து அவர் அந்த பூசை தொழில்பாங்க. எப்படி தினசரி போய் வேலை பார்க்குறோமோ எஜமான் கூலி கொடுக்குறாரோ அதுபோல் நம்ம தினசரி விடாமல் சிவபூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா இந்த ஆன்மா கடை தீர்வதற்காக சிவபூஜையை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபூஜை ரொம்ப முக்கியம்.
ஒரு நாள் வேலைக்கு போகணுன்னா கூலி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் ஒரு நாள் சிவபூஜை ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது. அது நமக்கு வந்து உயிருக்கு துணையாக வருவது. நம்ம உயிரே அதுதான். நம்ம சாப்பாடு கீப்பாடெல்லாம் ரெண்டாவது, நமக்கு உயிரே அதுதான். உயிரை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்போம். அதுபோல் சிவபூஜை நமக்கு உயிர் போன்றது. எத்தனையோ பேர் சிவலிங்கம் தொடர்ந்து உயிர் அப்படி உயிரை விட்டவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். அப்படி நிறைய இதெல்லாம் உண்டு. சரி, அது சொல்லணும் நிறைய. இப்போ இந்த இதில் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து எதுக்குலையுமே அற்று பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று. எது மேலே நம்ம பற்று வைக்கணும்? சாமி மேலே மட்டும்தான் பற்று வைக்கணும். அதுக்கு எந்த பொருளை பற்று வச்சாலும் அந்த பொருளினால் நமக்கு துன்பமும் வரும், ரெண்டாவது அது கிடைக்கவும் கிடைக்காது. இது அவங்களுக்கு அது கிடைக்காது. கிடைக்கும்ன்றதால கிடைக்கவே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பற்று அதில் வச்சுருக்கீங்க. நீங்கள் சிவபெருமானை பற்று வச்சேன்னா அவங்களுக்கு தானாக கிடைக்கும். அவர்கிட்ட பற்று இல்லைன்னா அதுக்கு எப்படி வந்து கிடைக்கும்? கஷ்டம். சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழும்போதே எல்லாம் கொஞ்சம் அது உடனே வந்துடாது. அதையும் சொல்லிடணும்ல. உடனே அது வராது. எப்படின்னா வழிபாடு செய்ய சிவபெருமான் மேல் நாட்டம் செல்ல உங்களுக்கு அதில் உலக விருப்பமானது, உலக விருப்பம், உடல் விருப்பம், உள்ளத்தில் இலக்கு மன விருப்பம் எல்லாம் தன் தாழ்வை சொற்கனாதா அப்படிங்கிறார்ல யார்? விஞ்ஞான சொல்லி. அப்படி அவர் மேலே நாட்டம் போனால் தான் நமக்கு இந்த உலகத்தினுடைய விருப்பம், உலக வெறுப்பு, உடல் வெறுப்பு இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா ஈசன் மேல் நாம் அன்பு செலுத்தும் போது அது தானாக நம்ம விட்டு. ஏன் உடம்புங்க நான் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் பக்கத்தில் தொட விட மாட்டாங்க. தொடாத மாடிவாங்க. அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். உடம்பு தொட கூட விட மாட்டேங்காங்க. அந்தளவுக்குலாம் இருக்காங்க ஆளுங்க. அந்தளவுக்கு உடம்பு பத்திரமா வச்சுருக்காங்களா? வச்சுக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இந்த உடம்பின் மேல் பற்று, வேற ஒரு உடம்பு மேலே அந்தளவுக்கு பற்று. யாரும் தொடக்கூட விட மாட்டேங்காங்க அப்படின்னு அந்தளவுக்கு பற்று இருக்குன்னு தானே அர்த்தம். அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சம்மந்தமாக இந்த உயிரானது எதையாவது ஒன்று சார்ந்தே தான் இருக்கும். சாராமல் இருக்கவே இருக்காது. ஒன்று சிவத்தை சாரும், இல்லைன்னா உலகத்தை சாரும். உலகத்தை தான் இப்போ முழுக்க சாருமே தவிர சிவத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக இந்த சொல்லுவாங்களே ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம்பாங்கள்ல, நம்ம நிலம பூரா அதுதான். 2 மில்லி தனியாக இருக்கே அப்படிம்பாரு மாணிக்கா சொல்லுவாங்க. நம்ம வந்து 2 கட்டாக பாம்பாங்க. இவரையும் பிடிக்கிறது கிடையாது, இங்கே உலகத்தையும் விடுறது கிடையாது. இங்கிட்டு ஒரு காலை வச்சுக்கிட்டு இங்கேயா பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு காலம் வரும்போது சாமி அப்படியே. அதுக்காக நீங்கள் உலகம் இது பிள்ளைகள் மேலே எனக்கு பற்று இல்லை, டே இனிமேல் அம்மாவெல்லாம் நீ நினைக்காதா அப்படின்னு நீ வாடி சொல்லிடுறீங்க. எப்பயும் போல் அவங்க கூட இருந்துக்கிட்டே இந்த ரயில்வே தண்டவாளம் இருக்குது பார்த்தீங்களா, அது போல் ஒரு பக்கம் ஆன்மீக வாழ்க்கை, ஒரு பக்கம் இல்லற வாழ்க்கை, அப்படியே சீராக போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தக்க காலத்தில் சிவபெருமானே பார்த்து உங்களை எப்படி செய்யணுமோ அது அவர் பார்த்துக்குவார். நீங்கள் அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம். அது சாமியோட வேலை, நம்ம வேலை கிடையாது. நாம் குடும்பத்தையும் கரெக்டாக கொண்டு போகணும். அது மாதிரி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியாரோடு சேர்ந்து வழிபாடு செய்ய, வாய்ப்பு கிடைக்கும் போது திருத்தல யாத்திரை செல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி புராணங்கள் கேட்க, இப்படி நம்மளுடைய சிந்தனை பூரா அப்படியே மாற்றி அமைக்கணும். சரி, அப்படி இந்த அகலியை வந்து இந்த 2 முகம் உள்ள பசு வந்து சுற்றி வந்தாரா, உடனே கௌதம முனிவருக்கு உடனே அகலியை கட்டி வைத்தார். அந்த அகலியை கட்டி வைத்ததும் அவருக்கு சனந்தன் என்கின்ற ஒரு மகன் பிறந்தான். அவங்க 2 பேத்துக்கும், யாருக்கு? கௌதம முனிவருக்கும் அகலியைக்கும் ஒரு மகன் பிறந்தான். இவன் உலகத்தை சுற்றிட்டு வராரு இந்திரன். ஆமாம், ஆகா நமக்கு அகலியை நமக்கு தாண்டா. அப்போதால வேகம் வடி வந்து பிரம்மோட கேட்காரு, நீ ஒன்று அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைய இருக்கு அப்படின்னாரு. அவருக்கு குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னாரு. உடனே என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னாரு. ஏமாத்தலை, அவர் 2 முகமுடைய பசுவை சுற்றி வந்தார், அதனால் அவர் கொடுத்தேன் அப்படின்னதும் உடனே அப்பயும் இந்திரனுக்கு ஒரு மகன் பிறந்து கூட அகலியை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று அவருக்கு பேராவல். உடனே என்ன பண்ணார்? கௌதம முனிவர் போல் வேஷம் போட்டு என்ன செஞ்சார்? உள்ளே போய் அவரை புணர்ந்தார். யாரா? அகலி. உடனே இந்த விஷயம் கௌதம முனிவருக்கு தெரிந்து உடனே என்ன பண்ணார்? சபிச்சார். நீ பாறையாக இருக்க கடவுள்னதும் உடனே அவர் கல்லா பிறந்து இங்கே இருந்தாலாம் அகலி. எப்போ என்னுடைய சாபம் நீங்கன்னு சொல்லி அதையும் கேட்டான் அகலி. கேட்கும்போது ராமனுடைய பாதம் உன்னுடைய பாதம் உண்மையில் பட்டவுடன் உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்றது உடனே ராமாயணத்தில் ராமர் வராரு பாருங்க. வரும்போது இந்த கல்லை மிதிக்கிறாரு. மிதித்ததும் அகலியை எப்பயும் போல வந்துடுறான். வந்து அவருடைய சாபம் நீக்கி. கதை புரிஞ்சிச்சா? கரெக்டாக புரிஞ்சிச்சுல? கரெக்டாக சொன்னேன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதே கொஞ்சம் வேகமாக கூட சொல்லியிருந்துருப்பேன். கரெக்டாக வந்து சொல்லிட்டுருந்தேன். சரி, அப்போ
இந்த அகழி எப்படி இருந்தாலோ அதுபோல் இந்த இலங்கையானது எப்படி இருந்துச்சா கடலுக்குள் மூழ்கி. இந்திரனும் கடலில் மூழ்கியது போல் அந்த கௌதம முனிவரும் 2 பேருமே போய் கடலில் போய் விழுந்தாங்களாம். கௌதம முனிவரும் இந்திரனும். அதுபோல் இந்த இலங்கையானது மூழ்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மடக்குடி அகலியை 1000 கொண்டு கடலில் மூழ்கி இல்லாமல் தவம் செய்வதற்கு அவளை தருவதாக நான் ஏற்க இந்த கதை சொன்ன பார்த்தீங்களா, அந்த கதை தான் அடுத்தது. அதை கேட்ட கௌதம முனிவர் கடவுள் மூழ்கி தவம் அதை கடலில் மூழ்கி தவம் செஞ்சாராம். எதுக்காக? இந்த அகலியை அடைவதற்காக. இந்திரன் கடலில் மூழ்கி 2 பேருமே மூழ்கி தவம் செஞ்சுருக்காங்க. அதுபோல் எப்படி மூழ்கினாங்களோ அதுபோல் இலங்கை மூழ்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இதில் இந்த மாதிரி கதை போட்டிருக்காங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் அன்பு செலுத்துறாரு அகலிகை மேலே, கௌதம முனிவர் அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு நூல் சொல்லுது. அப்போ நம்ம எதை கேட்கணும்னு தெரியல, இருந்தாலும் நம்ம அந்த கதையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரிதானே? இலங்கை கடலுக்குள் மூழ்கிய தன்மை திரண்ட கல்லை போன்ற தோள்களையுடைய வீரவாகத்தேவரின் கால் பட்டவுடன் முன்காலத்தில் ஒரு மலை நாகலோகத்துக்கு சென்றதை கேள்வியுற்று வெற்றி மாலை சூடிய அந்த வீரவாகத்தேவரின் உதவியை கொண்டே நாகலோகத்தை காண்பேன் என்று சென்றதை போல் விளங்கியது. கடலுக்கு முற்காலத்தில் ஒரு மலை நாகலோகத்துக்கு சென்றது. எப்படி சென்றது அப்படின்னா கடல் மூழ்கி தான் நாகலோகத்துக்கு போக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இதுவுமே நாகலோகம் எங்கே இருக்குது? பாதாளோகம் தான் நாகலோகம். அது எதுக்கு? கடல் எத்தனையோ கடல் உள்ள கீழே போய் தான் கடைசியும் போகணும். இருக்கிறதுலே கடைசி அந்த நாகலோகம் தான் கடைசி. அதுக்கு மேலே ஒரு உலகம் கிடையாது. அது எப்படி அழுந்தி கீழே அந்த நாகலோகம் இருக்கோ அது போல் அழுந்தி இருந்து தான் கடலுக்குள்ள இது இந்த இலங்கை அப்படின்னு சொல்கிறார். இப்படி இலங்கை கடலில் முழுகவும் அந்த இலங்கையுடன் சுற்றத்துடன் வாழ்ந்து வந்த அரக்கர்கள் எல்லாம் கலங்கினர், அழுதனர், கவலை கொண்டனர், நெருங்கி மயங்கினர். இப்போ இவர் கால் வச்சதுமே இலங்கை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இவங்க அங்கே எல்லாம் யார் இருக்கா? அசுரர்களாக இருக்காங்க. அத்தனை பேரும் கலந்துறாங்களாம். ஆக கடலில் மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கலந்துறாங்க. அழிவு வந்து சேர பெற்றவரான அசுரர்கள் அந்த கடலுக்குள் முழுகவும் அவர்களை அளவற்ற சுறா மீன்களும் உழுவை மீன்களும் சுற்றி கொண்டன. மீன்கள்லாம் இப்போ சுற்றிடுச்சு. உள்ள கடலுக்குள்ள என்ன இருக்கும்? மீன்கள் தான் இருக்கும். அத்தனை அசுரர்களையும் சுற்றிடுவாங்க. திமிங்கிலங்களும் திமிங்கில கிழங்களும் பற்றி கொள்வதும் பொருட்டு வளைந்து திரண்டன. சில மீன்கள் கால்களை பிடித்து இழுத்தன, சில மீன்கள் தலைகளை பிடித்து இழுத்தன, சில மீன்கள் உயர்ந்த தோள்களை பிடித்து இழுத்தன, சில மீன்கள் வன்மை மிக்க மார்பை பிடித்து இழுத்தன. அசுரர்களை பூரா பிடிச்சி இந்த மீன் என்ன செஞ்சா கடலுக்குள்ள உள்ள மீனெல்லாம் பிடிச்சி ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு மீனும் பிடிச்சி இழுக்குதான். இறங்கணும்டா, நாம் ஒரு தண்ணிக்குள்ளே இறங்கணும்னு வச்சுக்கோங்க. லேசாக கடிச்சாலும் நம்ம என்ன செய்வோம்? பதறி அடிச்சுட்டு வேலை ஓடி வந்துட மாட்டோம். யோசிச்சு பாருங்க, அப்படி தானே செய்வோம். இப்போ நீங்கள் ஆற்றுக்குள்ளே இறங்குறீங்க, மீன் என்ன செய்யும்? அடியில் போய் அப்படியே கடிக்க கூட செய்யாது. சும்மா அது நம்ம கூச்சமாகவும் இருக்கும். 2வது என்ன செய்யும்? கடிக்கவும் செய்யும். சில மீன்கள் வந்து கடிக்கும். நான் அடி நிறைய இடத்துல வளர்ந்துருக்கேன். சின்ன பிள்ளைலாம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா குதிக்கும் போது தெரியாது, உள்ளுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கும்போது தான் தெரியாது. போட்டு காலை போட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். அது குளிக்க விடாது. சில பேர் அப்படி செய்யறாங்க. பார்த்தீங்களா? சில மீன்கள் வந்து அழுக்கு எடுக்க விடுறாங்க. அது அழுக்கு போய் தின்றுமா? மீன்ல வந்து அழுக்க தின்றுமா? மீன்ல வந்து அழுக்கு தின்றுமா? அதனால தான் அந்த மீனை வச்சு இது பண்றாங்க. 10 நிமிஷம் வச்சு விடுறாங்க. நிறைய கிடைக்கும். இது மதுரை வந்து என்ன கொடி தெரியுமா உங்களுக்கு? மீன் கொடி. என்ன கொடி? மீன் கொடி. ஏன்னா அது வந்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடுக்கு வந்து மீன் கொடி. சோழ அரசருக்கு என்ன கொடி? புலிக்கொடி. புலிக்கொடி கொண்டு போய் இமயமலையில் கொண்டு போய் நட்டுட்டு வந்தார்ல சோழ மன்னன். அப்புறம் சேரர்களுக்கு வில், கரெக்டாக சொல்கிறாங்க, வில் கொடி. இந்த 3 பேர் சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்படியே இருந்தது. இப்போ அதெல்லாம் எல்லாமே மாறி போச்சு. இப்போ முன்னாடிலாம் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சொல்லிட்டு இருந்தாங்க, சேரன் சோழன் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாமே சக்தியோட மாறி மதுரை போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டையாக மாறிடுச்சு. பல இது இருக்குது. சரி, ரைட்டு, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்படி மலை போன்ற மீன்கள் அங்கு வந்து சேர்ந்த அசுரர்கள் இறங்கி சூழ்ந்து கொண்டு உணவு இருப்பதுதான் மிகவும் விரைந்து கூடியவர் எல்லாம் பிடிக்கும் இடத்து தனித்தனியே அவரது கைகளில் இருந்து தப்பிக்கொண்டு தங்களுக்கு பிடித்ததையே காரணமாக கொண்டு பெரும் போர் தொழிலை செய்தார். ஒவ்வொருத்தரையும் தப்பிக்க விடாமல் என்ன செஞ்சான்? அந்த மீன் ஒவ்வொருத்தரையும் ஒரு வழி பண்ணிச்சான். தங்களுக்கு பிடித்தது காரணமாகி ஆளாளுக்கு ஒரு இதை எடுத்து சாப்பிடுது.
தங்களை முன்னே எண்ணி இடி முழக்கம் போல் ஒலித்து கொண்டு சில மீன்கள் வந்து தங்களை அடிக்க சில அசுரர்கள் அழகிய நுண்ணிகளுடைய வாள்களாலும் உடைவாள்களாலும் போர்க்குரிய வேல்களாலும் அம்மீன்களுடன் கொடிய கோபம் கொண்டு போர் செய்கிறார். ஒவ்வொரு தங்களுடைய கையில் வச்சுருக்கக்கூடிய உடைவாளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மீன்களையும் எட்டி வீழ்த்தினார். ஏற்கனவே ஒருத்தர் உடைவாளை வச்சுருந்தார் கையில். யார் நேற்று ஒரு கதை சொன்னேன், என்ன சொன்னேன்? யாருடைய கதை சொன்னோம்? மெய்ப்பொருள் நாயனாருடைய கதை சொன்னோமா? உடைவாள் எடுத்து எழுதினார். கையில் புத்தக கவனி ஏந்தி மைபதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் புத்தன. பொய்த்தவன் வேடம் போட்டோம்னா என்னாகும்? நமக்கு நரகம் உறுதி. அப்போ மெய்த்தவ வேடம் போடணும். மெய்த்தவ வேடம் என்பது என்ன? திருநீரும் உருத்திராக்கமும். அதை அணியும் போது நாம் எப்படி இருக்கணும்? அதை அணிந்தவர்களை நாம் சிவமாக பாவிக்க வேண்டும். எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உருகி ஓராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதே துணும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பு நடுதறியை. அப்போ ஒவ்வொருவரையும் நாம் வேற்றுமையாக பார்க்காமல் அவர்களை சிவமாகவே பார்த்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி சிறப்புடைய இலங்கை கடலில் முழுகவும் அங்கு விருப்புடன் இருந்த மங்கையின் கைகளை பிடித்து இழுத்து சுறாமீன்களும் மகர மீன்களும் பிற மனையைச் சேர விரும்பி அவர்களது கைகளை பிடிக்கும் காமர்கள் போன்று விளங்கின. எப்படி பாருங்கள், மங்கையின் கைகளை பிடித்து இழுத்த சுறாமீன்களும் மகர மீன்களும் பிற மனைவியை சேர விரும்பி காமர்கள் எப்படி இருப்பாங்களோ அதுபோல் சுறாமீன் ஒவ்வொன்றுக்கு ஒரு கையை பிடிச்சி இழுக்குதான் ஆசையோட. அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், எதை ஓமானம் சொல்கிறாங்க? மங்கையரை ஓமானம் சொல்கிறாங்க. ஏற்கனவே இப்போ ஒரு கதை சொன்னோம், முதல்ல ஒரு கதை சொன்ன பாருங்க. என்ன சொன்னோம் கதை? அகலி கதை சொன்னோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல சுவாமி பற்றி இது தோரணமலை பற்றி சொன்னோம். அங்கே அகத்தியர் என்ன செஞ்சாரான், அதில் இந்த தேரை இருக்கிற சொல் அது ஒரு வகையான மீன் மாதிரி தான் சொல். தேரை இருக்குது பார்த்தீங்களா? தேரை இது எப்படின்னா கல்லுக்குள் தேரை அது வந்து தண்ணியை பற்ற விடாது, உடனே அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ரெண்டாவது பானைக்குள்ளேயே இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாது. கல்லுக்குள் தேரை போல்வலன் எங்கேயும் கூட சொல்லுவார். கல்லுள்ள தேரைக்கு கூட சாமி உணவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் முதல்ல வரல அந்த கதை எப்படின்னா, அகத்திய மாமன் என்ன செஞ்சார், அந்த மன்னன் காசி மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் தான், தீராத தலைவலி. அந்த தலைவலியோடு வந்து எத்தனை வைத்தியரை பார்த்தும் அவருக்கு வந்து என்ன ஆகலை, அவருக்கு வைத்தியம் சரியாகலை. உடனே கடைசி அகத்திய மாமன்கிட்ட வந்தான். அவர் என்ன பண்ணார், அப்படியே சோதிச்சு பார்த்தார். சோதிச்சு பார்த்ததும் தலையில் ஒரு தேரை உள்ளே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ளே தேரை இருக்குது, அது மூளைக்கு சைடில் இருக்குது. மூளை பக்கத்தில் போயிடுச்சுன்னா இவருக்கு பைத்தியமாயிடும். யாருக்கு? அந்த காசி மன்னன். உடனே பார்த்தாரு. உடனே அதுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யணும், அறுவை சிகிச்சை பண்ணிடணும்னு. அப்போயே அறுவை சிகிச்சைலாம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணார், மண்டையில் உள்ள கபாலத்தை எடுத்து அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சதும் உடனே அதுக்குரிய மூலிகை செடியெல்லாம் வச்சு என்ன பண்ணார், எல்லாம் ரெடி பண்ணிட்டார். இப்போ அந்த கபாலத்தை திறக்கணும். உடனே அதுக்கு மயக்க முறை செய்யணும். மயக்கம் இருந்தால் தானே அவர் அறுவை சிகிச்சை பண்ண முடியும். அதுக்கு ஒரு மூலிகை செடியை வச்சு அவரை மயக்க முறை செய்தார். அப்படி மயக்கம் வந்ததும் அவர் என்ன, அந்த மன்னர் வந்து அப்படி மயங்கிட்டார். உடனே கபாலத்தை அப்படி பிரித்து எடுத்தார். மண்டையை பிரித்து எடுத்ததும் அந்த தேரை ஓரைக்குள்ள அப்படியே ஓடி 4 நாள் அது வளர்ந்துக்கிட்டே வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தேரைங்கிற மீன் எப்படி அப்படி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சான். கடைசி அந்த மூளையை பாதிக்க முனை இவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து அது நின்றுக்கிட்டு இருக்கு, அந்த தேரை நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவர் கூட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர், அவருக்கு தேரைன்னு பேர். இதுக்கப்புறம் தான் அவருக்கு தேரைன்னு வருது. அவருக்கு சிஷியர், அகத்தியம்மனுடைய சிஷியர் பக்கத்தில் இருக்காரு. அவர் ரொம்ப நல்ல சிஷியர் அகத்தியர். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த தேரை நின்றுக்கிட்டே இருந்துச்சு. சாமயத்தில் வானா அது வரமாட்டேங்குது. ஒரு அண்டாவை எடுத்தார். அண்டாவில் தண்ணியை நிறைய எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் அப்படி போய் இப்படி காட்டாராம். புரியுதா உங்களுக்கு? தேரை வந்து தண்ணியை பார்த்தா விடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மண்டையில் நிற்கும். என்னாச்சு, கரெக்டாக அந்த தண்ணியை பார்த்ததும் படக்குன்னு அதில் பாஞ்சிருச்சு. அடியில் உள்ளே போயிடுச்சு, சல்லுன்னு உள்ளே போயிடுச்சு. அந்த தண்ணிக்குள்ளே போனதும் இவர் படக்குன்னு அப்படியே மண்டையை மேலே வச்சு உடனே மூலிகை செடியை வச்சு மூடிட்டார். யார்? அகத்தியம்மன். புரியுதா மாதிரி? அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இவருக்கு வந்து தேரை என்ன பேர் வருது இல்லை இவருக்கு. அப்படி மதுரையில் முட்டைக்கோபுரம் சொன்னாங்க. ஆமாம், அதில் இப்போ தேரை இருக்கிறதுனால தான் அந்த நேரம் எழுப்ப முடியல அப்படின்னு. அப்படி
அப்படி தேரை இருக்குது உள்ளே இருக்குது. அந்த கல்லுக்குள் தேரைன்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்போ அதுக்கு வந்து உயிர், அந்த கல்லுக்கு வந்து உயிர் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து பல பேர் என்ன செய்கிறாங்க, நம்ம சைவத்தில் அல்லாதவர்கள்லாம் கல்லுக்கு உயிரே கிடையாது, நீங்கள் எப்படி உயிர் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் மாணிக்கவாசகர் பாட்டில் சொல்லிட்டார், கல்லாய் மனிதராய் பிழையாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் இறந்தொழித்தேன் எம்பெருமான் அப்படிங்கிறாருல்ல. அப்போ கல்லுக்குள்ளே உயிர் இருக்குன்னு அர்த்தம். இதை பிறவியை சொல்லும்போது கல்லை சொல்லும்போது கல்லுக்குள்ளே உயிர் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லா இடமே அது நம்ம வந்து சான்றுகள் காமிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே தேரைன்ற உயிர் இருக்குது, அதுக்கு இறைவன் உணவு கொடுக்குறாரு அப்படின்னு எத்தனையோ நூல்களும் சொல்லுது. அகநானூறு புறநானூறு சொல்லுது, அப்புறம் அந்த கலித்தொகை சொல்லுது, போன்ற பல நூல்கள் வந்து கல்லுக்குள்ளே தேரை என்ற உயிர் இருக்கின்றதுன்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்புகிறாங்க. அது வரைக்கும் நம்பலை, நம்ம சொல்லி எவ்வளோ சொல்லி அவங்க நம்பலை. அதுக்கப்புறம் பல நூல்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கல்லுக்குள்ளே உயிர் இருக்குங்கிறதே உணர்றாங்க. இப்படி பல இதில் பார்த்தீங்கன்னா உயிர் எப்படிங்க இருக்குது, உயிரே ஒன்று கிடையாதுன்னு சொல்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க. உயிரே கிடையாது, எல்லாம் பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீ எது உயிர்னு சொல்கிறது, எல்லோரும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பே உயிர்னாங்க. உடம்பு அறிவற்ற பொருள், அது எப்படி தானாக இயங்கும்? அது இயங்குமா? சிலர் நினைச்சாங்க கண் உயிர், மூக்கு உயிர், வாய் உயிர், இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உயிர்னாங்க. நம்ம சைவ ஞானிகள் என்ன சொன்னாங்க, நீ எதை கொண்டு உயிர் ஒன்று இல்லைன்னு சொல்கிறியோ அதுதான் உயிர் அப்படின்னாங்க. எந்த அறிவை கொண்டு உயிர் ஒன்று இல்லைங்க, எதை சொல்கிறோம், அந்த அறிவை கொண்டு தானே சொல்கிறோம், அதுதான் உயிர் அப்படின்னா. நம்ம வந்து சைவத்தில் எப்படி கரெக்டாக சொல்கிறாங்களா, அதுதான் நம்ம ஞானிகளுக்கும் நம்ம மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஞானிகள் எல்லா பேருக்கும் பதில் சொல்லி வந்த சமயம் தான் நம்ம சைவ சமயம். சைவ சமயம் எல்லா சமயத்தையும் வீழ்த்தி நம்பர் 1 இருக்கக்கூடிய சமயம்னாலே சைவ சமயம் தான், மற்றதில் சமயமே கிடையாது. அதனால தான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னே சொல்லிட்டாரு சைவ இலப்ப நாவலர். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம், சிவம் தான் கடவுள், அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்வை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசமும் உய்வைத்தர செய்த 4 குற்றால் என் உயிர் துணை. கடைசி இந்த 4 பேர் உயிருக்கு துணையாக வருவாங்க. உடம்பு தூக்குறதுக்கு 4 பேர் வேணும், அதுமாதிரி இந்த உயிருக்கு துணையாக வருவது இந்த 4 பேர் மட்டும் நமக்கு. 4 ஒரு படமே இல்லையோ இருக்கா, நமக்கு எல்லாமே 4 நாளாக வரும். சந்தான குரவர்கள் 4, அகச்சந்தான குரவர்கள் 4, புறச்சந்தான குரவர்கள் 4, சமய குரவர்கள் 4, எல்லாம் 4 நான்காக வரும். இது அவங்களுக்கு. அப்போ நமக்கு 4 ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம 4 வழிச்சாலை பிடிச்சா எப்படி விரைவாக சென்ற இடத்துக்கு நாம் போய் சேர்கின்றோமோ, நினைச்ச இடத்துக்கு வேகமாக போய் சேர்றோமோ, அதுபோல் நம்ம நினச்ச இடம் இது நான் சொல்கிறேன் கைலாயம். நம்ம நினச்ச இடம் கைலாயம். அதை தவிர வேறு எதையும் சிந்தனை பண்ணாதீங்க. நான் பிரம்ம லோகத்துக்கு போகணும், இந்திர லோகத்துக்கு போகணும், பிரம்மா என்னை கூப்பிட்றாரு, விஷ்ணு என்னை கூப்பிட்றாரு, புறந்தரன் அயன் வாழ்வு குடிகடினும் எல்லே நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லே நினது திருவருளாலே இருக்கப்பெறும் இறைவா உள்ளேன் பிறதெய்வம் உன்னையல்லாது எங்களுக்கு தரும். புரியுதா அவங்களுக்கு? அப்போ கனவிலும் பிறதெய்வம் நினையாது இருந்து ஒரே தெய்வத்தை சார்ந்து கற்றறியேன் கலைஞானம் கசிந்துரையேன் ஐடினும் மற்றறியேன் பிறதெய்வம் வாக்கியலால் வாறு கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் என் பெருமானே அடியேற்கு பொறுத்த வீசு நாய்க்கு இடுமாறு அன்றேன் என் பொன்னருமை. அது சொல்கிறான். அந்த அளவுக்கு நம்ம உறுதிப்பாடு நமக்கு வரணும். ஒன்றே தெய்வம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே குலம் சிவபெருமான், ஒரே தெய்வம் சிவபெருமான், ஒரே தேவன் சிவபெருமான், எல்லாமே அவர் தான். நமக்கு வேறு எதுவுமே அப்படி தீமையான சில பேர் என்ன செஞ்சாங்க, அந்த மீனை பார்த்து எதிரவர் அசுரர்கள் சுற்றி கொள்வதை பார்த்து தம் வாள் முதலியவற்றால் அடிக்கவும் உடனே சில அசுரர்கள் வாள்களால் அவற்றை துண்டாக்குமாறு வெட்டி கரையேறினர். சில மீன்களாக கொண்டு நிறைய பேர் கரையேறினாங்க. சில அசுரர்கள் அவற்றை தம் கையால் தடவி தொட்டு எடுத்து பெரிய வாயில் இட்டு வயிறு நிரம்புமாறு தின்றபடியே கரையேறினார். சில பேர் மீனை வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே மேலே ஏறுறாங்களாம், கரையேறாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அசுரர்கள் அப்படி தானே இருப்பாங்க, அவங்க அசுரத்தன்மையாக தான் இருப்பாங்க. நினச்சா எதனால எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க உயிரோடு சாப்பிட்றாங்க, மீனெல்லாம் உயிரோடு எடுத்து சாப்பிட்றாங்க. ஏன்னா மீனையே உயிரோடு எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு மனுஷரே சாப்பிடுவாங்க. இது என்ன பெரிய அவங்க பிரமாதம் சொல்லுங்க.
தம் நாயகி சில பேர் இது என்னுடைய நாயகி சொல்லி அவங்க மனைவியெல்லாம் உள்ளே முங்கியிருப்பாங்களா, அவங்க மனைவியை பார்த்து பிடிச்சி வேலை கரையிறாங்க. இது என்னுடைய நாயகி சொல்லி உள்ளே மூழ்கிறது, உள்ள ஆளாளுக்கு என்னுடைய நாயகி சொல்லி அவங்கள தூக்கிட்டு மேலே ஏறினாங்க. துன்பத்தை செய்கின்ற மயக்கமுடைய யானைகள், திண்மையான குதிரைகள் ஆகிய யாவற்றையும் மகிழுடைய ஆண் சுறாமீன் கூட்டங்கள் இழுத்து விரைந்து சென்று குற்றமில்லாத பெண் மகர மீன்கள் உண்ணுமாறு அளிக்கின்றன. அழகு பொருந்திய பெண்களின் மோகத்தை கடப்பது எளிதன்று. இப்போ நிறைய மீன் என்ன செஞ்சால், யானையெல்லாம் சுறாமீன் என்ன செஞ்சால் யானையெல்லாம் முழுவிச்சான். அந்த அளவுக்கு உள்ள கடலில் உள்ள மீன்களெல்லாம் இந்த அசுரர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏதோ ஆனால் இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க, மீன்களெல்லாம் வெட்டி வீழ்த்தி நிறைய பேர் கரை சேர்ந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நாய்கள்லாம் எடுத்துக்கொண்டு மேலே கரை சேர்றாங்க. இப்படி இப்போ இலங்கை எதுக்குள்ளே இருக்குது, கடலில் இருக்குது. உங்களுக்கு நான் இந்த இதில் எல்லா அசுரர்கள் இருந்தாங்களா அத்தனை பேரும் ஒரு வழியாக பாதி பேர் கரையிறாங்க, பாதி பேர் மீன் சாப்பிட்டுச்சு, நிறைய மீனை இவங்க சாப்பிட்டாங்க. அப்படிலாம் ஆச்சு. வானத்தை எலாவிய இலங்கை நகர்கடலே முழுகவும் அந்த நகரத்துடனே அழுந்திய செந்நிற ஆடை அணிந்த சில மங்கையர் நீரில் நினைந்த ஆடையோடு கரையேறினர். சில பேர் நினைச்சாங்க, செந்நிற ஆடை அணிந்து சில மங்கையர் நீரில் நனைந்த ஆடையோடு கரையேறினர். உடனே அவர்களின் அழுக்குள் பகுதி செந்நிறம் பொருந்திய சந்திரன் கடங்கம் அடைந்தார் போல காணப்படும். அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னா, சில பேர் ஆடைகள் கூட இல்லாத அளவுக்குலாம் என்ன செஞ்சாங்கன்னா மேலே ஏறினாங்களாம். ஏன்னா அத்தனையும் கடல் அழித்து கொண்டு சென்றதுனால் உடனே அப்படிலாம் சில மங்கையர்கள்லாம் மேலே கரையேறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் கடலில் மூழ்கி எழுந்த சமயத்தில் ஆடை அவிழ்ந்தமையால், இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ஆடை அவிழ்ந்தமையால் கரையில் ஏறி வெட்கம் கொண்டு பல வரிசையுடன் கூடிய பல உறுப்புகளை எல்லாம் மறைத்து கொண்டு தேரையை போல் ஒல்லிய நீர் உழவினர். உடனே அத்தனை பேரும் அந்த வெக்கத்தை விட்டு எல்லாம் ஓடுறாங்க. சிறுமையுடைய இடையிலே உள்ள ஆடை நீருள் விலகிச் செல்வதற்கு அழகு பொருந்திய மங்கையுள் சிலர் வானில் சென்று கரிய நிறம் பொருந்திய மேகக்கூட்டத்தை விரைவாக பிடித்து ஆடை போல் இடையில் உடுத்தி கொண்டு உலகினர். சில பேர் என்ன, மேகத்தில் கறி நேரம் போது பாருங்கள், மேகத்தில் என்ன இருக்குது, அதை ஆடையாக எடுத்து இடுப்பில் கட்டினாங்களாம் சில மங்கையர்கள். அவங்களால செய்ய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். முடியும். ஏன்னா அவங்க 1008 அட்டங்களில் எங்கேனாலும் போவாங்க வருவாங்க. அவங்களால எதுனாலும் செய்ய முடியும் அசுரர்களாக. அதனால் அதை எடுத்து கொண்டு வந்து அவங்க ஆடையாக கொண்டு சென்றார்கள் சொல்லி இந்த கதை முடியுது. அடுத்து அதிவீரன் அதே படம். நாளைக்கு இழிவா, நாளைக்கு டேராவா, நாளைக்கு பார்த்துக்குவோம். ஏதோ இந்த நாளைக்கெல்லாம் அங்கே போனோங்க. அப்போ நாளைக்கு பார்த்துக்கணும். சரி, அதுக்கு பதில் நமக்கு ஹோம்ஒர்க்கு சனிக்கிழமை உண்டு. சரி சார், இதுக்காக ஆமாம் சனிக்கிழமை எனக்கு முடிச்சாதான் அடுத்த வாரம் நம்ம 3 நாள் லீவ் போட்டோம்னா நம்ம அங்கே ஒரு நாள், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 100 நாள் வச்சிடலாம். என்ன சார், அடுத்த வாரம் ஒரு நாள் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 100 நாள் பேசி இந்த கேட்கறவங்க மட்டும் பேர் எழுதணும் சார். ஏன்னா எல்லா போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இது கேட்டவங்களாம் வந்து நிறைய சேலையெல்லாம் வாங்கி போயிட்டாங்க. என்ன மன சங்கடம். உங்கள் இது போகின்ற ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் தயவு ராஜாத் சிவா, இந்த அவங்க இன்னொரு அம்மா வருவாங்க, ஜெய் சிவா, அவங்க மட்டும் நம்ம தெரிய எழுதி சார். எப்படியும் ஒரு 10-15 வரும் நினைச்சோம். அதுக்கு ஸ்பான்சர் நம்ம டீச்சர் அம்மா தான். டீச்சர் ஷோ வாங்கி தரேன். சாமி திருவிழாவில் ஏதோ ஒரு ஐடியா இருக்க ஒரு வாய்ப்பு. என்ன நம்மளால் ஏன்றது செய்யலாம் சார். அவங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா, நம்மளால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். உங்களால் ஏன்றது எதுனாலும் உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இது அவங்களுக்கு சரி. இதுக்காரம் பிள்ளைகளிலிருந்து புகை சேர்ந்து இந்த கல்யாணத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வழியினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் வாழி அடியின் உரையை நிறைவேற்றிட்டோம். தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்பபுரி கொண்டு நின் சந்தமுடனைந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாகோ உண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும்
பொங்கியள வெங்கடம் கொண்ட போது ஒங்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்தும் குண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தம் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை உரமங்கையும் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கைலாயபுரம் வரை விஞ்ஞான போதனை காட்டும் என்னை கைலாயமை கண்டான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிராரும் பொழில் திருவாவூடுதுறை வாழ்வு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோவும் ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மையில் வளாதுவை மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத இருள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றமும் நெய்ப்புமல்க வேணுகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அழகம் பார்வதி பதையே நாடீஸ்வனையை போற்றி ஏழ்வுகளுக்கு சிற்றம்பலம் தில்லை சென்றில்